Alhamdulillah. Alhamdulillah al-wahid al-qahhar. As-salatu was-salamu ala rasulih al-mukhtar wa ala alihi al-athhar wa ashabihi al-akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi al-Qur'an al-azim wal-furqan al-majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأتيا فرعون فقولا إنا رسول رب العالمين أن أرسل معنا بني إسرائيل وقال نبينا صلى الله عليه وسلم أفضل الجهاد كلمة حق عند سلطان جائر أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியர்கள் தபா தாபியர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, இன்று நமது தேசமாகிய இந்தியாவுடைய 79வது சுதந்திர தினம். ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு தினம். இந்தியாவினுடைய 140 கோடி உறுப்பினர்களும் சேர்ந்து கொண்டாடுகின்ற பொழுது உலகத்தினுடைய மாபெரும் கொண்டாட்டமாக இந்த கொண்டாட்டம் மாறிவிடுகிறது. ஆம், பல்வேறு மொழி, இனம், மதம், கலாச்சாரம் ஆகியவைகளை கொண்ட பல்வேறு விதமான நபர்கள் சேர்ந்து ஒருங்கிணைந்து கொண்டாடுகின்ற ஒரு தினம் இது. காரணம், அனைத்து விதமான மனிதர்களும் சேர்ந்து போராடி பெற்ற சுதந்திரம் இது. கணியத்திற்குரியவர்களே, அப்படி போராடி பெற்ற சுதந்திரத்தில் இஸ்லாமியர்கள் முன்னிலையிலும் முதுகெலும்பாகவும் இருந்தார்கள் என்றால் அது மிகையான ஒன்றல்ல. காரணம், இஸ்லாம் மனித வாழ்க்கையின் அடிப்படையாக சுதந்திரத்தை கூறுகிறது. மனித வாழ்வினுடைய அடிப்படையாக ஒரு மனிதன் சுதந்திரமாக இருப்பதை கூறுகிறது. மனித வாழ்வினுடைய உரிமையாக அவன் சுதந்திரமாக இருப்பதை கூறுகிறது. யாரையும் அடிமைப்படுத்துவதையும் இஸ்லாம் விரும்பவில்லை, யாருக்கும் அடிமையாக இருப்பதையும் இஸ்லாம் விரும்பவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், லா தகுன் அபதன் கைரக, நீங்கள் யாரையும் அடிமைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். காரணம், அல்லாஹு தஆலா அவர்களை சுதந்திரமானவர்களாக படைத்திருக்கிறான். அப்படி இருக்க நீங்கள் யாரையும் அடிமைகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அப்படி அடிமைகளாக ஆக்கி இருந்தவர்களை மீட்டெடுப்பதற்காக அல்லாஹு தஆலா 2 நபிமார்களை அனுப்பி வைத்ததாக குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆம், ஃபிரௌன் பனு இஸ்ரவேலர்களை அடிமையாக வைத்திருந்தான். அவர்களை மீட்டெடுப்பதற்காக அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனிடத்திலே அனுப்பி வைக்கிறான். அனுப்பி அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, ஃபிரௌனிடத்திலே சென்று நளினமாக அவனிடத்திலே உரையாடுங்கள். ஃபகூலா, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய தூதர்களாக இருக்கிறோம். அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராயில்,
பனு இஸ்ரவேலர்களை எங்களோடு நீ அனுப்பிவிடு என்று நீங்கள் ஃபிரௌனிடத்திலே சென்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலும் சொல்லி அனுப்பி வைக்கிறான். அடிமைத்தளத்திலே சிக்குண்டிருக்கின்ற பனு இஸ்ரவேலர்களை மீட்டி வருமாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பி வைக்கிறான் என்று சொன்னால், அடிமைகளாக இருப்பதை இஸ்லாம் ஒருபொழுதும் விரும்புவதில்லை. பிறரை அடிமைப்படுத்துவதை இஸ்லாம் ஒருபொழுதும் விரும்புவதில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்திலே எகிப்துடைய ஆளுநராக இருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன் ஒரு குடிமகனை அடித்து விடுகிறார். இப்பொழுது இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு வழக்காக செல்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு எகிப்திலிருந்து அம்ர் இப்னு ஆஸ் ஆளுநரையும் அவருடைய மகனையும் வரவழைக்கிறார்கள். வரவழைத்தவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் அவரிடத்தில் கேட்ட முதல் கேள்வி, எப்பொழுது நீங்கள் மக்களை அடிமைகளாக மாற்ற ஆரம்பித்தீர்கள்? அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை சுதந்திரமானவர்களாக பெற்றெடுத்திருக்க நீங்கள் எப்பொழுது மனிதர்களை அடிமைகளாக மாற்ற ஆரம்பித்தீர்கள்? அடிமைகள் தானே பிறரை எந்த விதமான நியாயம் இல்லாமல் அடிப்பார். உங்களுடைய மகன் இப்படி ஒருவரை அடித்திருக்கிறாரே, யார் அடிக்கப்பட்டாரோ அவரை வரவழைத்து நீ உன்னை எப்படி அவர் அடித்தாரோ அதே போன்று நீயும் அடி என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அடிமைத்தனம் என்பதை இஸ்லாம் விரும்பவில்லை. சுதந்திரமாக இருப்பதை இஸ்லாம் மனித வாழ்வினுடைய அடிப்படையாக சொல்லியது. அதே போன்று அநியாயத்தை எதிர்த்து போராடுவது என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுடைய நரம்புகளிலே பாய்ச்சிருந்தார்கள். எங்கு அநீதம் நடந்தாலும் நீங்கள் அமைதியாக இருக்காதீர்கள், அவைகளை எதிர்த்து போரிடுங்கள், அநீதத்துக்கு எதிராக போரிடுங்கள். அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், நபிகளாருடைய வார்த்தை, நபிகளாருடைய வாக்கு. அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர். அநீதம் செய்யக்கூடிய அரசனுக்கு, தலைவனுக்கு, ஜனாதிபதிக்கு, நீதிபதிக்கு, பிரதமருக்கு முன்னால் நீங்கள் எதிர்த்து போராடுவது என்பது மிகச்சிறந்த வணக்கமாகும், மிகச்சிறந்த ஜிஹாதாகும். என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்க, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இரண்டு விஷயங்களும் பிறருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை கொள்கையும், அநீதத்துக்கு எதிராக போராட வேண்டும் என்கின்ற அந்த வேகமும் இஸ்லாமியர்களை சுதந்திர போராட்டத்திலே முழு மூச்சாக இறக்கிவிட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, சுதந்திர போராட்டத்திற்கு ஒன்று முன்னிலையிலே இருப்பார்கள், முதுகெலும்பாக இருப்பார்கள். யாரெல்லாம் அதற்கு முன்னிலையில இருந்தார்களோ அவர்களுக்கு பின்னால் இருந்து பெரும் உதவிகளை இஸ்லாமியர்கள் செய்திருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வாணிபம் செய்வதற்காக, வியாபாரம் செய்வதற்காக இந்தியாவிற்கு வந்த ஆங்கிலேயர்களுக்கு நாடு பிடிக்கும் ஆசை வந்துவிட்டது என்பதை முதலாக உணர்ந்தவர் வங்கத்து சிங்கம் சிராஜுத்தௌலா. முதலாக இவர்கள் நாடு பிடிக்கும் ஆசையை தன்னுடைய தலைகளிலே ஏற்றிக் கொண்டார்கள் என்பதை முறையாக சரியாக அனுமானித்தவர்கள் சிராஜுத்தௌலா அவர்கள். கொல்கத்தாவுடைய வில்லியம் கோட்டையிலே அவர்களுடைய வியாபாரத்திற்காக ஒதுக்கி கொடுக்கப்பட்ட அந்த கோட்டையிலே அவர்கள் இராணுவத்தை விஸ்தரித்துக் கொண்டிருப்பதை அறிந்த அவர்கள் முதலாக அவர்களை எதிர்த்தார்கள், எதிர்த்து போராடினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சிராஜுத்தௌலாவை வெற்றி கொண்டதற்கு பிறகுதான் இந்தியாவில அதிகாரத்திற்காக ஆங்கிலேயர்கள் அதிகமாக ஆசைப்பட ஆரம்பித்தார்கள் என்றால், சிராஜுத்தௌலா ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதிலே எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதிலே மிக பெரும் வல்லுனராக சிராஜுத்தௌலா இருந்தார்கள் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தேச தந்தை என்று சொல்லப்படுகின்ற
மகாத்மா காந்தி தன்னை தேசத்தந்தையாக ஆக்கியவர்கள், தன்னுடைய சுதந்திர வேட்கைக்கு காரணமானவர்கள் என்று சிலரை அவருடைய நூலிலே குறிப்பிடுகின்ற பொழுது ஜவேரி சகோதரர்களை அவர் குறிப்பிடுவார். ஜவேரி சகோதரர்கள் என்பவர்கள் அப்துல்லா ஆதம் ஜவேரி, அப்துல் கரீம் ஜவேரி. இந்த இருவரும் குஜராத்தை சேர்ந்தவர்கள். பல நாடுகளுக்கு சென்று கப்பல் வணிகம் செய்து கொண்டிருந்தவர்கள். மிக பெரும் கப்பல்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள். மகாத்மா காந்தியினுடைய எல்லா காரியங்களுக்கும் ஒத்துழைப்பாக இருந்தவர்கள். அவருடைய எல்லா காரியங்களுக்கும் பல வகையான செலவுகளை செய்தவர்கள். அதனாலேயே ஆங்கிலேயர்களுடைய கப்பல்களை எல்லாம் கடலிலே மூழ்கடித்திருந்தார்கள். கணேசத்திற்குரியவர்களே, அப்துல்லா ஜவேரி, அப்துல்லா ஆதம் ஜவேரி, அப்துல் கரீம் ஜவேரி, இந்த இருவரும் மகாத்மா காந்தியினுடைய எல்லா காரியங்களுக்கும் பின்னின்றிருக்கிறார்கள் என்பது வெளியே கொண்டு வரப்படாத மிக பெரும் உண்மையாகும். கணேசத்திற்குரியவர்களே, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் பேசுகின்ற பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுவார். இந்தியாவிற்கு பிடிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிணி, இந்த நோய் நீங்க வேண்டும் என்றால் ஹபீப் மருந்து தேவைப்படுகிறது என்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹபீப் வேற யாரும் அல்ல, அவருடைய ஐஎன்ஏ என்று சொல்லப்படக்கூடிய இந்திய நேஷனல் ஆர்மிக்கு ஆள் எடுப்பதற்காக, நிதி திரட்டுவதற்காக அவர் முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுதே 1 கோடி ரூபாய் கொடுத்தவர் இந்த ஹபீப் என்பவர். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்தியா முழுவதும் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த சமயம், ஆங்கிலேயர்களை யாரும் எதிர்க்க முடியாத சக்தியாக அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த ஒரு சமயத்தில் 1857 சிப்பாய் கழகம் ஏற்படுகிறது. கணியத்திற்குரியவர்களே, சிப்பாய் புரட்சி, சிப்பாய் கழகம், சிப்பாய் போர் என்று சொல்லப்படுகின்ற அந்த போர், அந்த புரட்சி, அந்த கழகத்தினுடைய மிக முக்கியமானவர்களாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அதிலே கொல்லப்பட்ட அதிகமான நபர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள் என்பது வரலாறு கூறுகின்ற உண்மையாகும். கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரியவர்களே, இது போன்ற இந்தியாவில் நடைபெற்ற பல காரியங்களுக்கு பின்புலத்திலே அல்லது முன்னிலையிலே இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய எல்லா போராட்டங்களிலும், தமிழ்நாட்டினுடைய எல்லா சுதந்திர போராட்டங்களிலும் இஸ்லாமியர்கள் மிக பெரும் பங்கு வகித்துக் கொண்டிருந்தார்கள். வஉசி என்று சொல்லப்படுகின்ற கப்பலோட்டிய தமிழன் அனைவர்களுக்கும் தெரிந்த ஒருவர். அவருடைய அந்த சமயத்திலே ஆங்கிலேயர்கள் ஒரு கப்பல் இயக்கத்தை வைத்திருந்தார்கள். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான கப்பல் போக்குவரத்து அது. அதற்கு அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்தியர்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்காத சமயத்திலே வஉசியால் ஒரு சங்கம் அமைக்கப்படுகிறது. அந்த சங்கம் அமைத்ததற்கு பிறகும் கூட கப்பல் உரிமையாளர்களிடத்தில் இவர்களுக்கு நீங்கள் கப்பல் கொடுக்க கூடாது என்று அவர்கள் மிரட்டியதின் காரணமாக வஉசி சொந்தமாக ஒரு கப்பல் வாங்குவதற்காக முயற்சி செய்கிறார். அப்பொழுது அந்த கப்பலுடைய விலை 10 லட்சமாக இருக்கின்றது. மொத்தமாக யாரிடத்திலும் அந்த தொகை இல்லாத சமயத்தில் பங்குகளை சேர்த்து கப்பல் வாங்கலாம் என்கின்ற முடிவுக்கு வந்த பொழுது, அந்த சமயத்தில அங்கிருந்த பெரும் மனிதர்கள் எல்லாம் 1000 பங்குகள் சேர்வதே மிக சிரமமாக இருந்த சூழ்நிலையில ஏஆர் பக்கீர் முகமது சேட் என்பவர்கள் மட்டும் 8000 பங்குகளை பெற்று 2 லட்சம் ரூபாய்களை அந்த கப்பலுக்காக கொடுத்தார்கள் என்பது வஉசி சம்பந்தமாக புத்தகங்களிலே வருகின்ற பொழுது எங்கும் எழுதப்படாத, சொல்லப்படாத ஒரு வரலாறு. வஉசியை பற்றி சிறு பிள்ளைகளிலிருந்தே புத்தகங்களே படித்துக் கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள், கப்பலோட்டிய தமிழன் என்பதாக. ஆனால் இப்படி ஒரு பின்னால் ஒரு நிகழ்வு இருக்கிறது. அதற்காக பணங்களை ஏற்பாடு செய்து கொடுத்தவர்கள் மிக முக்கியமானவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற செய்தி உங்களால் எங்கேயுமே பார்க்க முடியாது. கணியத்திற்குரியவர்களே, அதே போன்று காங்கிரஸ் மாநாடு பெரியகுளத்திலே நடக்கிறது. பெரிய களத்தில் நடக்கின்ற காங்கிரஸ் மாநாட்டினுடைய
அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டவர் ஒரு முஸ்லிம். இஸ்மாயில் என்பது அவருடைய பெயர். கணியத்திற்குரியவர்களே, கருத்தராவுத்தர் உத்தமபாளையத்தை சார்ந்தவர்கள், சுதந்திரத்தில் மிக பெரும் பங்கு வகித்தவர்கள், சுதந்திர போராட்டத்தில் மிக பெரும் பங்கு வகித்தவர்கள். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் மாநாடு நடந்த அந்த சமயத்தில் அதனுடைய தலைமையாக வரதராஜலு நாயுடு என்பவரை ஏற்பாடு செய்திருந்தார்கள். வரதராஜலு நாயுடு தலைமையுரை ஆற்றுவதற்காக அந்த மாநாட்டிற்கு எழுந்து வருகிறார். அப்படி வருகின்ற சமயத்திலே ஒரு காவல்துறை அதிகாரி இடத்திலே ஒரு துண்டு சீட்டை கொடுக்கிறார். அந்த துண்டு சீட்டிலே நீங்கள் தலைமையுரை ஆற்றினால் நிச்சயமாக நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த துண்டு சீட்டை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டே வீரதீரமான தலைமை உரையாற்றுகிறார் வரதராஜலு நாயுடு. ஆங்கிலேயர்களை கடுமையாக சாடி அவர்கள் செய்கின்ற அநியாயங்களை சொல்லி மிக பெரும் பேச்சை பேசி முடிக்கின்றார். ஆனால் காவல்துறை அவரை கைது செய்யவில்லை. அங்கிருந்து பேசி முடிந்து உத்தமபாளையத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி வீரபாண்டி என்கின்ற இடம் வந்த பொழுதுதான் அவரை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று கேட்கப்பட்ட பொழுது, அந்த இடம் கருத்தராவுத்தருடைய இடம், அங்கு வைத்து காவல்துறை அதிகாரிகள் கைது செய்வதென்பது கருத்தராவுத்தரை பயந்ததின் காரணமாக என்பதாக பின்னால் சொல்லப்படுகிறது. என்றால் கணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு ஆளுமை மிக்கவர்களாக, சுதந்திரத்திலே வேட்கை மிக்கவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, மற்ற இந்துக்களும் மற்ற கிறிஸ்துவர்களும் மற்ற மதத்தை சிறு சிறு மதத்தை சார்ந்தவர்களும் சேர்ந்து போராடி பெற்ற சுதந்திரம் இது. ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்லலாம். இந்தியாவிலே அப்பொழுது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் எல்லா சிறு சிறு அரசர்களும் அதிகமாக டெல்லியிலே ஒருவர் வர வேண்டும் என்று யோசித்தது ஜாஃபர் ஷா என்பவரை அவர்கள்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்காமல் போன பொழுது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியிலே துவேஷத்தை பரப்பி பக்ரீத்துடைய சமயத்திலே இவர்கள் மாடுகளை அறுக்கிறார்கள் என்ற விஷயத்தை பரப்பினார்கள். அந்த சமயத்திலே ஜாஃபர் ஷா அவர்கள் அந்த ஆண்டு நீங்கள் யாரும் குர்பானி கொடுப்பதற்காக மாடுகளை அறுக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார்கள். என்றால் எத்துணை ஒற்றுமையாக இருந்து இஸ்லாமியர்களும் மற்ற மதத்தவர்களும் சேர்ந்து அரும்பாடுபட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இணையத்திற்குரியவர்களே, அப்படி வாங்கி கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரம் இன்று முழுமையாக நம்மிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறதா என்பது மிக பெரும் கேள்விக்குறி. கணியத்திற்குரியவர்களே, சுதந்திர போராட்டம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் தான் என்று மத்தியிலே ஆட்சியிலே இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடியவர்களுக்கு எதிராக போராடியவர்கள் இவர்கள். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடியவர்களுக்கு எதிராக போராடியவர்கள், அப்படி போராடக்கூடாது என்று சொன்னவர்கள், ஆங்கிலேயர்களை முழுமையாக ஆதரித்தவர்கள், அவர்களுக்கு முழுமையாக சேவகம் செய்தவர்கள், அவர்களுக்கு முழுமையாக அடிமையாக இருந்தவர்கள், சுதந்திரம் பற்றி எதுவுமே தெரியாதவர்கள், சுதந்திர போராட்டம் பற்றி எதுவுமே தெரியாதவர்கள் தான் இன்று மத்தியிலே ஆட்சியிலே இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டும் அல்ல, எல்லா வகையான சுதந்திரங்களையும் நம்மிடமிருந்து பறித்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் சமீபத்திய மிகப்பெரிய உதாரணம் வாக்கு சுதந்திரம். ஓட்சோரி என்று பிரபலியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா துறைகளும் அவருடைய கைகள் வசம் வந்து விட்ட பொழுது தேர்தல் ஆணையம் மட்டும் எப்படி வராமல் இருக்கும்? அதுதான் ஆச்சரியம். வராம இருந்தா தான் ஆச்சரியம். தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த குளறுபடிகளை சமீபத்திலே மிகப்பெரிய அளவிலே இந்தியா முழுவதும் பேசப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு தொகுதியினுடைய ஒரு வாக்காளர் லிஸ்ட் மட்டும் செக் பண்ணப்பட்டிருக்கிறது.
அதுல ஏற்பட்ட குளறுபடிகள் அல்லாஹு அக்பர். 0 என்ற எண்ணிலே இருக்கக்கூடிய ஒரு வீட்டு எண் அப்படி எங்கேயுமே இருக்காது. 0ன்னு ஒரு வீட்டு எண், டோர் நம்பர் 0. பேரு ASDFGF செமிகாலன் LKJHJ. இந்த டைப் பண்ணும் போது நடுவில் இருக்கும், ஃபர்ஸ்ட் தான் சொல்லி கொடுப்பாங்க. ASDFGF செமிகாலன் LKJHJ அதை போட்டு ஒரு பேர் ASDFGF ஒரு பேரு, LKJHJ சொல்லிட்டு கீழே தகப்பனாருடைய பெயர், இப்படி ஒரு வாக்காளருடைய பெயர். ஒரே வீட்டுல 88 நபர்கள், ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுல 4 பேர் இருக்கிறதே கஷ்டம். அதுல 88 நபர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரே பேர்ல 5, 8 வாக்காளர்கள், ஒரே போட்டோ, பேரு வேற வேற, அல்லது ஒரே பேரு 5 இடங்கள்ல 8 இடங்கள்ல. வாக்கு எண்ணிக்கை நடந்த கடைசி 1 மணி நேரத்துல மட்டும், காலையிலிருந்து அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கின்ற அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்தார்களோ அத்தனை பேர்கள் ஓட்டு பதிவு செய்துள்ளதாக ரெக்கார்ட் காட்டுது. வாய்ப்பே இல்லாத ஒன்று. அங்க பூத்ல இருந்தவங்க எல்லாருமே இப்படி நடக்கவே இல்லைங்கிறாங்க. ஆனா அப்படி ஓட்டு போட்டதாக காண்பிக்கப்படுகிறது. சிலருடைய வீடியோ ஆதாரங்களை கேட்டா தர முடியாதுங்கிறாங்க தேர்தல் ஆணையம். பீகார்ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. ஏறத்தாழ 85 லட்சம் நபர்களை நீக்கி இருக்கிறார்கள் ஓட் லிஸ்ட்ல இருந்து. நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு நீக்கி இருக்காங்க. அதான் அவர் போய் டீ குடிச்சிட்டு இறந்தவர்களோடு நான் டீ குடித்தேன் அப்படின்னு ஒரு போட்டோவை போட்டு வச்சிருக்காங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, எவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை பார்க்க முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமான வேலைகள் பார்த்துதான் இவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்பதை விட வேறு என்ன கேவலம் வேண்டும்? கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். முதல்ல நாம கவனமாக இருக்கணும். நம்முடைய பெயர் ஓட் லிஸ்ட்ல பாதுகாப்பாக இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அதற்கு என்ன ஏற்பாடோ, நம்முடைய பெயர் வருவதற்கு என்ன முயற்சி செய்யணுமோ அதை முழுமையாக முயற்சி செஞ்சிடணும். சரி, அதுல இல்லை அப்படின்னு விட்டுறக்கூடாது. அது நம்முடைய உரிமை, வாக்குரிமை. இப்படி நம்முடைய வாக்குரிமையை படிப்பாங்க, அப்புறம் குடியுரிமையும் பறிச்சிருவாங்க. இந்தியாவில் இடம் இல்லைன்றுவாங்க. வாக்குரிமை இல்லை, இடம் இல்லை, குடியுரிமை இல்லைன்றுவாங்க. அதனால நம்முடைய பெயர் எங்கேயாவது முகாம் போடப்படுமே. ஆனா இப்ப சமீபத்தில் முகாம் போட்டுருவாங்க. முதல்ல போய் நம்முடைய பேர் லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். என்ன வேண்டுமானாலும் செய்கின்ற தேர்தல் ஆணையம் நம்முடைய பெயர்களை எடுப்பதற்கு கொஞ்ச நேரம் ஆகாது. ரைட், தனி பேர் இல்லைன்னா அதுக்குன்னா முயற்சி செய்யணும். கொத்து கொத்தா பேர் எடுக்கப்பட்டு சொன்னா போராடணும். அதற்காக நிச்சயமாக போராடணும். ஏன் எங்க ஏரியாவில் யார் பேரும் இல்ல, மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்ணாதான் தீர்வு கிடைக்கும். கணியத்திற்குரியவர்களே, அதற்கான போராட்டங்களை முன்னெடுக்கணும். யார் போராடுகிறார்களோ அவர்களோடு ஒத்துழைக்கணும். மிக சாதாரணமாக கடந்து போகின்ற விஷயம் அல்ல இது. எங்கேயோ என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிற விஷயம் அல்ல. முதல்ல வாக்குரிமை எடுப்பாங்க, அப்புறம் குடியுரிமை எடுப்பாங்க. ஏற்கனவே NCCCA பேர்ல நம்முடைய குடியுரிமையில படிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இப்ப அடுத்த கட்ட நகர்வுக்கு போய் நம்மளோட முழுமையாக எடுத்துட்டு சொன்னா, கணியத்திற்குரியவர்களே, இந்தியாவில் குடியுரிமையே இல்லாம போகிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கணியத்திற்குரியவர்களே, இதற்காக நாம் முழுவதுமாக விழிப்புணர்வோடு இருந்து அதற்கான விஷயங்களை செய்து நம்முடைய முழு வாக்குரிமையையும் நம்முடைய முழு குடியுரிமையையும் இந்த இந்தியாவிலே பாதுகாக்க வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் நம்முடைய கோட்பாடு, இந்தியா நம்முடைய தாய்நாடு. இதுல யாருக்கும் நம்ம எந்த வகையிலும் விட்டு கொடுப்பதற்கு அல்ல. நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ரத்தங்களை சிந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரம் இது. நம்ம எப்பவுமே நம்முடைய தாய்நாட்டை, நம்முடைய இந்தியாவை எங்கேயும் எப்போதும் விட்டு கொடுக்க மாட்டோம். நம்முடைய மண் இது, நம்முடைய தாய் மண் இது. ஆனால் இதற்கான எந்த போராட்டங்கள் வந்தாலும் நம்ம எதிர்கொள்வோம் என்கின்ற மனநிலையில் தான் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சுதந்திர தினத்திலே அல்லாஹு தஆலா இந்த இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் முழுமையான சுதந்திரத்தை, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹு தஆலா முழுமையான சுதந்திரத்தை தர வேண்டும். அநீதக்கார அரசர்களை, அநீதக்கார அதிகாரிகளை, அநீதக்கார ஆட்சிகளை, ஒடுக்க நினைக்கின்ற ஆட்சிகளை அல்லாஹு தஆலா அகற்றி
யார் அமைதியான ஆட்சியை தருவார்களோ அப்படிப்பட்ட ஆட்சியை அல்லாஹ் தர வேண்டும் என்பதை இன்றைய சுதந்திர தினத்தினுடைய நியத்தாக துஆவாக நாம் ஆக்கிக் கொள்வோமாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.